தன்னை அவமதிப்பவர்களை எம்ஜிஆர் எப்படி தண்டிப்பார் என்பதற்கு ஒரு சுவையான சம்பவம். எம்ஜிஆர் சிறிய வேடங்களில் நடித்துக் கொண்டிருந்த காலங்களில் ஜூபிடர் படத் தயாரிப்பு நிறுவனத்துக்கு சொந்தமான நெப்பியூன் ஸ்டுடியோவில் ஒரு படப்பிடிப்பில் கலந்து கொண்டார். எம்ஜிஆருக்கு சிறிய வேடம். ஒரு காட்சியில் நடித்து முடித்து விட்டு அடுத்த ஷாட்டுக்கு கூப்பிடும் வரை வெளியே உட்கார்ந்திருப்பார். எங்காவது சென்றால் தேடும்போது ஆள் இல்லாவிட்டால் வாய்ப்புகள் போய்விடும் என்பதால் இடத்தை விட்டு நகரமாட்டார். ஒரு நாள் அப்படி உட்கார்ந்திருந்த போது அந்த ஸ்டுடியோவில் பணியாற்றிய அப்பன் என்ற பணியாளர் ஒரு கூஜாவையும் டம்ளரையும் எடுத்து கொண்டு சென்றார். எம்ஜிஆருக்கு கடுமையான தாகம். பணியாளர் அப்பனை பார்த்து அன்னை குடிக்க கொஞ்சம் தண்ணி என்று கேட்டார். அதற்கு அப்பன் எரிச்சலுடன் இரியா பெரிய நடிகர்களுக்கு ஜூஸ் கொண்டு போறேன் நீ வேற என்று சொல்லிவிட்டு சென்றார். அதன் பின்னரும் எம்ஜிஆருக்கு அவர் தண்ணீர் கொண்டு வரவில்லை. சில ஆண்டுகளில் எம்ஜிஆர் தமிழ் திரையுலகின் நம்பர் 1 கதாநாயகனாக உயர்ந்ததோடு அதே நெப்டியூன் ஸ்டுடியோவையே விலைக்கு வாங்கி அதற்கு தன் தாயின் பெயரை வைத்தார். எம்ஜிஆருக்கு தண்ணீர் கொடுக்காமல் அலட்சியப்படுத்திய பணியாளர் அப்பன் அதே ஸ்டுடியோவில்தான் பணியாற்றி வந்தார். அவருக்கு இப்போது எம்ஜிஆர் முதலாளி. ஸ்டுடியோவில் அப்பனை பார்த்த எம்ஜிஆர் அவரை அருகில் அழைத்தார். பழைய சம்பவங்கள் மனதில் ஓட வேலை போச்சு என்ற நினைப்புடன் கண்கலங்கியபடியே கும்பிட்டவாறு எம்ஜிஆரிடம் வந்தார் அப்பன். உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் என்று எம்ஜிஆர் கேட்டார். 200 ரூபாய் பலவீனமான குரலில் அப்பனிடம் இருந்து பதில் வந்தது. இந்த மாதம் முதல் உங்களுக்கு 400 ரூபாய் சம்பளம் என்று அப்பனின் தோள்களை தட்டி புன்முறுவலுடன் கூறிய எம்ஜிஆரின் கால்களில் விழுந்து அழுதார் அப்பன். அவரை தூக்கி அணைத்தபடி தேற்றினார் எம்ஜிஆர்.